வணக்கம். ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். பெரும்பாலான மக்கள் பங்குச்சந்தைக்கு வர்றதுக்கு பார்த்துருப்பீங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முதலீட்டாளர்கள தான் வருவாங்க. முதலீடு பண்ணி அதில் ஒரு லாபம் சம்பாதிக்க தான் வருவாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பெரும்பாலான பேர் சம்பாதிச்சுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் பங்குச்சந்தையில் இருந்து விட்டு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. ஸோ வர்த்தகம் பெருசா முதலீடு பெருசான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லது தான். நீங்கள் வர்த்தகம் பண்ணி முதலீடும் பண்ணலாம். முதலீடு பண்ணி அதை நீங்கள் கோலாட்டலாக பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணலாம். எதுக்கு சண்டை போடணும்? வர்த்தகம் முக்கியமாக முதலீடு முக்கியமானு ரெண்டுமே பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதுலேயும் லாபம் இருக்குது, அதுலேயும் லாபம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் சார்ந்தெலாம் இல்லை. அது ரெண்டும் தனித்தனி தான். அது ரெண்டும் தனித்தனியாக பண்ணுறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ரைட். இப்போது ஒருத்தர் வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கா, ஒருத்தர் முதலீடு பண்ணிகிட்ருக்கார். அவர் வர்த்தகம் பண்ணணும். ஏன் வர்த்தகம் பண்ணணும்? நான் ஏன் வர்த்தகம் பண்ணணும்? முதலீட்டில் எனக்கு லாபம் தானே வருது, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முதலீடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதை விட ஏன் வர்த்தகம் பண்ணுங்கிறதுக்கு சில காரணங்களுக்கு அதான் சொல்ல போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் முதல்ல ஒருத்தர் வரும்போது எப்படி வருவார்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மார்க்கெட்டில் வருவார். அவருக்கு பெரும்பாலும் எதுவுமே தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்னா, மணி கண்ட்ரோல் வெப்சைட்டை பார்ப்பார், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்பார், இல்லைனா ஒரு நிதி ஆலோசகரை அணுகுவார். அணுகிட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவார், ஆரம்பிப்பார். எஸ்ஐபின்னு என்ன, மாதம் பணம் போடுறதா ஆரம்பிப்பார். அது போட்டு நல்ல லாபம் சம்பாரிச்சவங்க இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எஸ்ஐபி போடுறவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க பண்ண பணத்தை கூட பெரும்பாலும் வர்த்தகர் பண்ணலை அப்படிங்கிறத உண்மை. அப்புறம் எதுக்கு நீங்கள் வர்த்தகம் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நான் அது பின்னாடி சொல்கிறேன். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்போ பண்ணுறது எதுவுமே நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இதை விட மேம்பட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். எஸ்ஐபியில் ஒரு நல்ல லாபம் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல கம்பெனி அது அப்படின்னு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு நல்ல கம்பெனி என்னன்னு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் பயன்படுத்த கூட வாய்ப்பு இருக்குது. மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு சொல்லி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் முதலீடு பண்ணுவாங்க. அதுலேயும் ஓரளவுக்கு லாபம் ஈட்டினவங்களே நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரேடிங் மூலமாக காசு பண்ண முடியுமான்னு வச்சுப்பாங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்ட் கால் ஒன்று பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்தால், உங்களுக்கு முதலீட்டில் நிறைய காசு இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு கவர்ட் கால் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு நான் தனியாக ஒரு 2-3 வீடியோ இருக்குது. அதில் முக்கியமான வீடியோ பிக் பாய் கவர்ட் கால். அதாவது நீங்கள் வச்சுக்கிற அண்டர்லைனுக்கு காலை செல் பண்ணி எப்படி நீங்கள் வாடகை வருமானம் பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் எப்படி வாடகை வருமானம் பெறலாம், அதை எப்படி எந்த கால் ஆப்ஷன் நீங்கள் விற்றீங்கன்னா அந்த லாபம் வரும், அதுக்கு ஆபத்து வந்தால் அதை எப்படி மாற்றணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் லிங்க் அதை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மூலமாக வருமானம் ஈட்ட முடியும். ஏன்னா இதெல்லாம் சும்மா வாயால் நான் சொல்லலை, இதெல்லாமே பண்ணியிருக்கேன். நான் எஸ்ஐபியும் பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி மொமெண்டம் இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணிக்கிறேன், கவர்ட் காலும் பண்ணிக்கிறேன், பண்ணுவாங்க. அது மூலமாகவும் ஒரு லாபம் கொஞ்ச நாள் ஈட்டுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, கவர்ட் கால் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், பிக் பாய் கவர்ட் கால் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் வராது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் கீழே போகும்போது அந்த ரெண்டல் இன்கம் கிடைக்கும், வாடகை வருமானம் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு லாபம் என்ன செய்யப்படும், தடை செய்யப்படும். இவ்வளோ தான் லாபம், லிமிட்டட் ஆகிடும், அதுக்கு மேலே கிடையாது. கரெக்டுங்களா? அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் சண்டை போடணும். அதுக்கு நீங்கள் கை தேர்ந்த ட்ரேடராக இருக்கணும். சமாளிக்க முடியாதா, ஒரு காலை செல் பண்ணிட்டு என்னால் சமாளிக்க முடியாதா, அட்ஜஸ்ட் பண்ண முடியாதான்னா முடியும் தான். ஒரு சாதாரண இன்வெஸ்டரால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஒரு ஒன்று ஏதாவது அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பற்றி தெரியாத ஒரு முதலீட்டாளருக்கு கவர்ட் கால் சொல்லி கொடுத்தீங்கன்னா லாங் ரனில் நீண்ட கால அடிப்படையில் லாஸ் தான் வரும். எப்படிங்க லாஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு உண்மையிலேயே அந்த ஸ்டாக்கில் வர வேண்டிய லாபம் வராது. இந்திய மார்க்கெட்டில் காலை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபமே கிடையாது, புட்டை செல் பண்ணால் தான் லாபம். பேக் டெஸ்டிங்கில் இது பார்த்தாச்சு. ஸோ கவர்ட் காலில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்றத மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்ட் கால் பண்ணிவிட்டு இது ஒன்றும் பிரயோஜனப்படுற மாதிரி தெரியல, ஏன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் 3000லேருந்து 6000 2 மாதத்தில் போயிடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்லாம் எடுக்க முடியாமல் போயிடும். பல நேரங்களில் நிஃப்டியே 1500 பாயிண்ட் 2000 பாயிண்ட் போயிருக்கு. நீங்கள் காலை செல் பண்ணிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்குள்ளே போதுனாயிரும். சும்மா உட்காந்துனாலே அந்த ப்ராஃபிட் வந்துருக்கும், தேவையில்லாமல் கவர்ட் கால் பண்ணமே அப்படின்னு தோணும். அப்போ நீங்கள் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால, அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப அனுபவம் வாய்ந்ததுனால அது பண்ண முடியும். எல்லாருக்கும் இது சாத்தியம் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவ் புட்டை வாங்குவாங்க.
புட்டை வாங்கி கொரோனா ஃபாலில் பார்த்தீங்களா, அந்த புட்டை வாங்கினா நமக்கு லாபம் கிடச்சிருக்கும். அதுக்கு பேர் மேரிடு புட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரொடக்டிவ் புட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி வாங்குறது மூலமாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பெரும் நஷ்டத்தை தவிர்க்க முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சில வருடங்கள் வேணால் அவங்க நஷ்டத்தை தவிர்த்துக்க முடியுமே தவிர வந்து புட்டு வாங்குறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் புட்டு வாங்கினீங்கன்னா நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு லாஸ் தான் வரும். புட்டை வந்து விற்றீங்கன்னா தான் உங்களுக்கு காசு. அப்போ என்ன தாங்க செய்கிறது? இப்படியே சொல்லிட்டே இருக்கிறீங்களே, காலை விற்கவும் விட மாட்டேங்கிறீங்க, புட்டை வாங்கவும் விட மாட்டேங்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வச்சுருந்தா எங்களுக்கு என்ன தப்பு? நான் ஏன் வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வர்த்தகம் பண்ணுறதுல சில வந்து பயன்கள் இருக்குது. அது என்ன பயன்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங்னு ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு காலத்தில் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்து காலை செல் பண்ணி புட்டை வாங்கி இந்த ஆட்டம்லாம் ஆடியாச்சு. அதை விட ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா, அதுக்கு ஒரு 4 காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, இதில் என்னென்னா வந்து நீங்கள் முதலீட்டை விட ட்ரெண்ட் ஃபாலோவிங் ஏதாவது ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி பை அண்ட் ஹோல்டோ, டவுன் தேரியோ, இல்லை வந்து 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயோ கீழேயோ, இல்லை எலியாட்டியோ வேவோ ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளவு வந்து நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்களோ அதை விட வந்து இதில் வந்து அதிகமாக கேப்சர் பண்ணலாம். அதாவது பை அண்ட் ஹோல்டுன்னு சொல்கிறாங்க. பை அண்ட் ஹோல்டை விட அதிகமான லாபம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் ஈட்ட முடியும். பாசிபிளானா பாசிபிள். அது யார் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆச்சோ அதை விட அதிகமாக தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட லாங் ஒன்லி தான், ஷார்ட் அடிக்கவே இல்லை. நான் ஷார்ட் அடிக்காமே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லாங் ஒன்லியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆச்சோ அதை விட அதிகமாக என்னால் கேப்சர் பண்ண முடியும். இதுதான் நம்பர் 1. நீங்கள் முதலீட்டில் லாபம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அதை விட அதிகமான லாபம் வந்து என்னென்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் இருக்குது. ஸோ அதைத்தான் என்னோட பயிற்சி வகுப்புலன்னா நான் தொடர்ந்து சொல்கிறேன், இது எப்படி ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது. நிஃப்டி ஃபியூச்சர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பை அண்ட் ஹோல்டு வந்து ரொம்ப அதிகம். அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, இதுக்காகத்தான் பெரும்பாலான 4 பேர் வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணுறாங்க. அதிகமான ரிட்டர்னுக்காக கிடையாது. ஏன்னா முதலீட்டில் 60% ட்ராடவுன் இருக்குது. நீங்கள் கொரோனா இயர் எடுத்துக்கங்க, 60% ட்ராடவுன். 2008 எடுத்துக்கங்க, 60% ட்ராடவுன். 30% ட்ராடவுன் என்னைக்குனாலும் பாசிபிளுங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. 60% ட்ராடவுனில் இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருப்பீங்க. அந்த நேரம் காசு வேறு இருக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வரும்போது காசு வேறு இருக்காது. இந்த ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா வந்து 60% இல்லையா? ஒரு இருக்கிறதுலே ஒரு மோசமான ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணால் கூட உங்கள் ட்ராடவுன் 20% இருக்கும். என்னுடைய ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து லிவரேஜே இல்லாமல், என்னோட ட்ராடவுன் வந்து 13%. நீங்கள் ஒரு இருக்கிறதுலே ஒரு மோசமான ட்ரெண்ட் ஃபாலோயிங் எடுத்துக்கிட்டால் கூட என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 20% ட்ராடவுன். ஆக மொத்தம் 3ல் 1 பங்கு தான் உங்களுக்கு ட்ராடவுன் வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 60%. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் போட்டிங்கன்னா 6 லட்சம் காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோங்க? 6 லட்சம். ஆனால் ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணிங்கன்னா 2 லட்சம் தான் காலியாகும். இதுதான் அதில் உள்ள சுச்சம். இதுக்காகத்தான் பெரும்பாலான பேர் வந்து வர்த்தகம் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட. நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே நீங்கள் என்றைக்கு நான் விற்க மாட்டேன்னு சொல்கிறத விட, நீங்கள் நல்ல ஸ்டாக்கை வாங்கிக்கிங்க, மொமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கிக்கிங்க, ஏதாவது ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. ஆனால் விற்கும்போது ட்ரெண்ட் ஃபாலோயிங் பயன்படுத்தி விற்றீங்கன்னா இந்த ட்ராடவுன்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இல்லைன்னா எல்லா ரீட்டைல் பீப்புள் மாதிரியும் 60% ட்ராடவுனில் நீங்கள் மாட்டுவீங்க. நம்பர் 3 எடுத்திங்கன்னா சடன் வெல்த் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது உங்கள் கேபிட்டல் திடீர்னு குறைஞ்சி போகும். அது என்னங்க, பின்னாடி என்ன வேணாலும் ஏறிக்கலாம், அது என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு குடும்ப சிக்கலோ இல்லை நிதி சிக்கலோ வந்துச்சுன்னா கேபிட்டல் அந்த நேரத்தில் வெளியெடுக்குன்னு போகும்போது பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு ஒன்றுமே இருக்காது. இது நான் பெரும்பாலான இடங்களில் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து, என் நண்பர்லாம் வந்து முதலீடு பண்ணி வச்சுருந்தாரு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப நெருக்கடி, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அந்த சமயத்தில் பணத்தை எடுக்கணும்னு சொல்லும்போது வந்து அந்த நேரத்தில் மார்க்கெட் இறங்கிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 லட்சம் போட்டு வச்சுருந்தாரு. வெளியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 15 லட்சம் தான். வேறு வழி இல்லை, அவருக்கு எடுத்து தான் ஆகும். ஏன்னா அவருடைய குடும்ப செலவு அப்படி, மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தது, எஜுகேஷன் இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் வெளியில் எடுக்கும்போது இல்லைன்னா அவர் வெளியில் கடன் வாங்கணும். கடன் வாங்குறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கணும், வட்டிக்கு வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் என்ன வாய்ப்பு இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா, ஸோ சடன் வெல்த் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்து எதில் நடக்கும்னா இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். அது இல்லாமல் இருக்கணும். அப்போ ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் மட்டும் நடக்காதுன்னா, ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பொசிஷனை எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஸோ அதில் நடக்கும், ஆனால் 20% தான் நடக்கும். ஆனால் உங்களுக்கு முதலீட்டில் பார்த்தீங்கன்னா 60% நடக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டைம் 2 டைம் 3 டைம் இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 60% வந்து உங்கள் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்துடும், அது வேறு விஷயம். பட் அந்த சமயத்தில் உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த சமயத்தில் உங்களுக்கு நிதி நெருக்கடி எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 4 கோலட்ரல். இது ட்ரேடருக்கே உரித்தானது. என்னென்னா வந்து கேபிட்டல் இறங்க உங்கள் கோலட்ரலும் இறங்கிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான்லாம் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன். கோலட்ரல் இறங்கிட்டே இருந்ததுன்னா எனக்கு வர வருமானமும் இறங்கிடும்.
கரெக்டுங்களா? நான் அந்த 1 கோடி வச்சு பண்ணுறேன். திடீர்னு நாளைக்கு 40 லட்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் 40 லட்சம் ஆயிடுச்சுன்னா, அது மூலமாக ஒரு வருமானம் இறங்கியிருக்கும் இல்லையா? ஸோ இந்த கோலாட்ரல் டேமேஜ் வரும். கோலாட்ரல் டேமேஜ் வரும். இதுக்காகவும் வந்து நம்ம என்ன பண்ணுறது, ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதைத்தான் என்னோட பயிற்சி வகுப்பில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ட்ரெண்ட் ஃபாலோயிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, வர்த்தகம் பண்ணணுமான்னு. வர்த்தகம் பண்ணுறதுலேயும் தப்பு இல்லை, முதலீடு பண்ணுறதுலேயும் தப்பு இல்லை. பட் முதலீட்டுலேருந்து கொஞ்சமாக வந்து வர்த்தகம் பண்ணிங்கன்னா அதுலேயும் லாபம் வரும், இதுலேயும் லாபம் வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.